ஞானா, உனக்கு இப்போ என்னப்பா வேணும்? அண்ணா, இப்போ அவங்க கிட்ட போய் எதுவும் சொல்ல வேணாண்ணே. ஏன் ஏன் சொல்லக்கூடாது? அந்த ஆள் ஒரு அடங்காப்பிடாரையா பெத்து விட்டு அவ லந்து பண்ணிட்டு தெரியுறா. அவங்க அப்பா வந்தா அவங்ககிட்ட அப்படியே சாதாரணமா சிரிச்சு பேசிட்டு இருக்கணுமோ? அண்ணே, அவங்க ஆத்தா கிட்ட போட்டு உடைச்ச மாதிரி அந்த ஆளுகிட்டே 4 வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க. டேய், தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருடா கதிரு. நான் என்ன பேசாம இருக்கணும்? எம்படி நாள் அந்த ஆளுகிட்ட மறைச்சு வைக்க போறாங்க? அவங்க கிடக்கட்டும். அந்த ஆளுகிட்ட மூடி மறைக்க வேண்டிய அவசியம் நமக்கு என்ன வந்துச்சு? டேய், நீ வேற புரியாம பேசாதடா. அவங்களுக்கு தெரியுது தெரியல, அதெல்லாம் அவங்களோட பிரச்சனைடா. அவங்க பொண்ணு எப்ப அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சொல்லிட்டு போட்டோம். அண்ணே, ஆனா இப்போ அவரை எல்லாரும் முன்னாடி வச்சு பேசுறது நமக்கு தானே நல்லது இல்ல? என்ன நல்லது இல்லைப்பா? என்ன அவனுக்கு தெரிஞ்ச தலையை வாங்கிடுவானா? என் சுண்டு வரல கூட அசைக்க முடியாது பரதேசி பையன். அவனுக்கு பயந்துக்கிட்டு நான் இருக்கணுமா? போடா. அண்ணே, உங்களை யாருக்கும் நான் பயந்துருக்க சொல்லண்ணே. இப்போ நம்ம சொந்தம் பந்தம் ஊர்க்காரங்க பெரிய மனுஷங்க அம்புட்டு பேர் இங்கே கூடியிருக்காங்கண்ணே. இப்போ போய் நம்ம அவர்கிட்ட பேசினா அது வேற மாதிரி போயிரும்ண்ணே. அண்ணே, ஊர் பயிலுக வாய் சும்மா இருக்காதுண்ணே. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நேரத்தில் பத்திரிக்கைக்காரங்களாம் வராங்கன்னு கடம்பாவனை வர சொன்னான். அண்ணே, நம்ம வீட்டு விவகாரம்லாம் அவங்களுக்கு அவலா போயிரும்ண்ணே. கண்டவன் கண்டதை சொல்லுவானே, கண்டதையும் எழுதிட்டு போயிடுவானே. அண்ணே, நீங்க பார்த்து பார்த்து கட்டின கனவு வீடுண்ணே இது. இதுல முதல் நடக்க போற விசேஷம் இது. ஒரு சின்ன தடங்கல் கூட இல்லாம அது சிறப்பா நடக்கணும்ண்ணே. அதுக்காக தான் நான் பேசுறேனே தவிர அவங்களுக்கு பயந்துக்கிட்டோ இல்ல மற்ற விஷயங்களுக்காகவும் இல்லைண்ணே. ஓ ஆமா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இப்ப அந்த ஆள்கிட்ட நான் எதுவும் கேட்கக்கூடாது. பின்னாலே உன் தம்பியும் அவன் ஆசை பொண்டாட்டி அப்படியே வருவாங்க. அவங்ககிட்டயும் நான் எதுவும் வாய தரக்கூடாது. வந்ததும் தீப்பெட்டியை கையில் எடுத்து கொடுத்து, வாமா விளக்கேற்றுமா மகராசி அப்படின்னு ஆர்த்தி எடுக்கவா? டேய், எனக்கும் தாண்டா கோவம் இருக்கு. அண்ணனை மதிக்காம போனதுக்கு சக்தியை வெட்டி போட்டுறேன்னு எனக்கு வெறியா இருக்கு. இருக்குல்ல. ஆனா அதுக்கான சூழல் இது இல்லடா. அண்ணே, முதல்ல பூஜை நல்லபடியா முடியட்டும்ண்ணே. அம்புட்டு பயிலும் கிளம்பட்டும், அதுக்கப்புறமா நம்ம பேசிக்குவோம்ண்ணே. இல்லண்ணே, என்னால அதை ஒத்துக்க முடியாது. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் பொறுமையா போறதா இல்ல, அவ்வளவுதான். டேய் கதிரி, இருடா. அண்ணே, அவரு மேலுக்கு சுகம் இல்லாத மனுஷன். இவன் போய் அவர்கிட்ட அம்புட்டுன்னு சொல்ல போய் அவர் நெஞ்ச பிடிச்சிட்டு சாஞ்சிட்டாருன்னு வைங்க, எல்லாமே வீணா போயிரும்ண்ணே. தேவையில்லாத ஏழ்றண்ணே. அது மட்டும் இல்லைண்ணே, அவருக்கு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா சக்தியிலேருந்து ஊர் பையன் அம்புட்டு பேரும் நம்மளை கை நீட்டி பேச ஆரம்பிச்சிருவாங்கண்ணே. ஜனனி பண்ண அலும்பெல்லாம் மறந்து போய் எல்லாரும் அவ பக்கம் நின்றுருவாங்கண்ணே, சக்தியும் சேர்த்து. ஆமா, அவன் பெரிய இவன் வந்து அப்படியே வெட்டி சாச்சு போடுவான். வரட்டும், என்னை வந்து கேட்கட்டும், நானும் அவனான்னு பாத்துறேன். இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அந்த ஆள்கிட்டலாம் நீ சொல்ற மாதிரி ஒன்னும் ஆகாது. அந்த குடும்பத்துக்கே நெஞ்சு அழுத்தமும் மண்டக்கணமும் ஜாஸ்தி. பாறாங்கல்லையே முழுங்கி ஏ போடுற கூட்டம். அவங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. விடு. கதிரே இருப்பா, நீ போய் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், விடு. அண்ணே, ஞானம், நீ சொல்ல வேண்டியது சொல்லிட்டீங்களப்பா. இந்த பேச்சை இதோட விடுங்கப்பா. கீழே வந்திருக்கிற ஆளுகள் போய் பார்ப்போம் வாங்க. பெரிய மண்டையடியா இருக்கு, சும்மா இதே போட்டு சொல்ல வரணும். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா அவங்க பக்கம் பேசிட்டு இருக்க. அது என்னமோ எனக்கு சரியா படல, பார்த்துக்க. டேய், நான் நம்ம நல்லது தான்டா சொல்றேன். ஞானா, அந்த முத்துகிருஷ்ணன் கிளம்பிட்டாரான் பாரு.
ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணாருண்ணே. ஆ. வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னாரு. சரி, வரட்டும். என்ன யாரையுமே அழைக்காதப்போ இவரை மட்டும் ஏன் கூப்பிட்டுருக்கீங்க? என்னப்பா இப்படி கேட்ட? அவர் என்ன சாதாரண ஆள் நினச்சிட்டு இருக்கியா? ஏய், ரொம்ப முக்கியமான ஆள்ரா. எந்த பதவியிலையும் இல்லாட்டியும் அரசியல் வட்டாரமாகட்டும், கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆகட்டும், எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் உடனே முடிச்சு கொடுப்பாட்றா. இந்த கிங் மேக்கர்னு சொல்லுவாங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரியான ஆள். எவ்வளோ பெரிய ஆளை சந்திக்கணும்னாலும் உடனே சந்திக்க வச்சுருவாரா. இவரை வச்சு நான் எவ்வளோ காரியங்கள் சாதிச்சிருக்கேன் தெரியுமா? இந்த மாதிரி ஆளுகளோட நம்ம எப்பயுமே தொடர்புலேயே இருக்கணும். அவர்கிட்ட தான் நீங்கள் நிறையா கற்றுக்கணும்ப்பா. பணம் எக்கச்சக்கமாக வச்சுருக்காரா. ஆளை பார்த்தா அப்படி தெரியாது, சாதாரணமாக இருப்பார். இங்கே பாரு, அறிவு, செல்வாக்கு, சொத்து பத்து, அதிகாரம், பெரிய ஆளுகளோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் கைக்குள்ளே வச்சுருக்கிற ஒரே மனுஷன் முத்துகிருஷ்ணன். சும்மா நான் ஒரு ஆளை வர சொல்வேன், என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்கள், அவரை பார்த்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுடா வாழ்க்கையில். இங்கே பாருங்கள், உங்கள் ஃபோன் இருக்குல்ல, அந்த ஃபோனில் அதிகாரம் படைச்சவங்க, அரசியல்வாதிங்க, பணக்காரங்க, கோடீஸ்வரங்க, இவங்க நம்பர் மட்டும்தான் இருக்கணும். சும்மா அந்த பரதேசி பையன் நம்பர்லாம் அதில் ஏற்றவே கூடாது. ஃபோனில் தரித்திரியம் பிடிச்சவங்க, அவங்களால பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது, தெரிஞ்சுக்கங்க. ஞானா, கேட்டில் ஒரு கண்ணு வச்சிரு. அவர் வந்தாருன்னா உட்கார வச்சு என்னை கூப்பிடு. சரி. பண்ணிடுவோம் சார். வாங்க நாஜியப்பன், வாங்க உட்காருங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். நீங்க சார்? நான் சாப்பிட்டுக்கிறேன், நம்ம வீட்டில் எப்போ வேணாலும் சாப்பிடலாம். சரிங்க சார். நான் வரும்போது நீங்க கொஞ்சம் டென்ஷனாக இருந்தீங்க, இப்போ ஓகேவா சார்? அதை விடுங்க, என் வாழ்க்கையே அப்படி தானே ஆகிப்போச்சு. அது நாஜியப்பன், நம்மளை டென்ஷன் படுத்தி பார்க்கணும்னே ஒரு குரூப் அழைகிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? சரி, அதை விடுங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சார் பிரமாதமாக இருந்தது சார். தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 கேட்டரிங் ஆமாம் சார்? ஆமாம், செட்டிநாடுலேருந்து வர வச்சேன். ஓ, நல்ல குரூப்பு. நிறைய ஐட்டம் சார். சாப்பிட தான் வயிற்றுல இடம் இல்லை சார். ஏன், நல்லா சாப்பிட வேண்டியதுன்னு. என்ன சேதுராமன் சார்? வாங்க ராமச்சந்திரன். ஏன் இங்க நிக்கிறீங்க? அது என்ன மேல மேல பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க போவோம். போலாம். வாங்க சார், நம்ம முறையை வாங்க, செஞ்சுட்டு வாங்க. வந்துருவோம். வாங்க சார், நல்ல மனசுக்காரங்களுக்கு நல்ல விஷயம்லாம் தானாகவே நடக்க சொல்லுவாங்க சார். உங்க விஷயத்துல அது ப்ரூவ் ஆயிடுச்சு சார். எல்லாம் மேலே இருக்கிறேன் பார்த்துக்கிறேன். நம்ம கையில் என்ன இருக்கு? நாச்சியப்பன் சார், நல்லா இருக்கீங்களா? சார், வாங்க வாங்க வணக்கம். உட்காருங்க சார். பரவாயில்ல. உட்காருங்க, நீங்க உட்காருங்க. வணக்கம். வணக்கம். வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, நாங்க நிக்கிறோம். உங்களுக்கு எரியுமே? எப்படி இருக்கீங்க சார்? நிம்மதி இல்லாம இருக்கேன் சார். இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்பா, நந்தினி, எப்பப்பா வந்தீங்க? நான் வாசலி தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏமா உங்க வீட்டு விசேஷத்துக்கு ஹெலிகாப்டர் அனுப்பியிருந்திய மேலே மாடி இறங்கி கீழே வர்றதுக்கு? நாங்களும் அதே வழியா தான் வந்தோம். நீ அந்த பக்கம் போயிருப்ப, நாங்க அந்த பக்கம் வந்துட்டோம். எங்க அப்பா எப்பவுமே இப்படிதான் ஜோக்கா பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆமா ஆமா, வாழ்க்கையில நமக்கு சோதனை மேல சோதனை வரும்போது நாமளே நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிட்டா தானே உண்டு. என்னென்ன சீப்பன் சார் சொல்றீங்க? பெரிய தத்துவம். பெரியப்பா வாங்க, எப்படி இருக்கீங்க? ஆமா, இருக்கேம்மா. என்னம்மா, கீழே எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கா? எல்லாம் தயாராயிருச்சு மாமா. இன்னொரு 10 நிமிஷத்துல அழைச்சிருவாங்க. சரி, சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா, டைம் ஆகுது. ஆமாம்மா, எல்லாம் சரியா இருக்கும். நானும் சில விஷயங்களை எதிர்பார்த்து தான் வந்திருக்கேன். எல்லாம் சரியாவே இருக்கும். அப்பா வாங்களே, கீழே போவோம். கீழே போய் உட்காந்துப்போம். கீழே இருக்கவன் எப்பவும் கீழே இருக்கணுங்கிற அவசியம் இல்லம்மா. அவன் மேலே ஏறி வந்தான்னு வையி, மேலே இருக்கிற இடம் தெரியாம போயிடும். அப்பா, நடக்கிறத சொல்றேம்மா. என்னண்ணா சீப்ப சார் சொல்றீங்க? உலக நடப்பு தானே. அப்பா சாப்பிட்டு வந்து பேசுவோம், வாங்களேன். நாங்க சாப்பிட்டுட்டோம்மா. வர வழியில ஒரு ரோட்டு கடை பிரமாதமா இருந்துச்சு. ஒரு வயசான ஆளு தான் ஒரே பொண்ணை உருப்படாத பையலுக்கு கட்டி கொடுத்துட்டான். அவன் இவர் சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு போய் நடுத்தவர்களை விட்டுட்டு போயிட்டான்.
அவன் கேடாது கெட்டு போட்டுன்ட்டு தான் கையை நம்பி வாழறாருமா அவரு. சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு நேர்மை இருக்குமா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பேர், இப்ப சாப்பிடலாம் வாங்க. ஈஸ்வரி எங்கம்மா? இந்த கீழே தான் இருக்காங்க, சமயக்கட்டில் இருக்காங்க. வாங்க. ஆமா, அவன் சமயக்கட்டில் தானே இருக்கணும், வேற எங்க இருக்க போறா? நம்ம போய் வீட்டை சுத்தி பாப்போம் வாங்களே. இருமா பேசி வாங்க வாங்க பண்ணி வாங்க. காபி வாங்க சிதராம் சார். வாங்க வாங்க. சார், நீங்க எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கீங்க. அவங்க ஏன் சார் அப்படி பேசிட்டு போறாங்க? நாச்சியப்பன், ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி மேலே வரான். அப்படி வர்றவன் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது எப்படி முடியும்? முடியவே முடியாது. நான் எதா இருந்தாலும் உள்ளபடி பேசுகிறேன் நாச்சியப்பன். அது சில பேருக்கு பிடிக்கிறதில்ல. நம்மளை சில காரணங்களை காட்டி அப்படியே அமைக்க வச்சிடுறாங்க சில நேரங்களில். நம்மளும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அப்படியே போக வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ண சொல்கிறிய? அவர் என் மாமியார் போனதுலேருந்து ஒரு மாதிரி பிறண்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னத்தை சொல்கிறது, புத்தி பேதலிச்சு போச்சு. என் வாயால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாத்தையும் பார்த்தானே போக வேண்டியிருக்கு. ஒரு நல்ல ஆஸ்பத்திரியாக பார்த்து கூப்பிட்டு போகணும். அவருக்கு ஏதாவது ஒன்றா நம்ம தானே பார்த்தாகணும், வேறு யார் இருக்கா? உண்மையிலே உங்களுக்கு நல்ல மனசு சார். ஆனா உங்களை எவ்வளவு தூரம் புண்படுத்துறாங்க, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு சார். புரிய வேண்டியவங்களுக்கு புரிய மாட்டேங்க நாச்சியப்பன். மாமா கீழே ரெடி ஆயிருச்சு, எல்லாரையும் அழைக்கிறா. அம்மா எங்கம்மா? அவைய கிறக்கமா இருக்குன்னு படுத்திருக்காங்க. அப்படியா? ஏம்மா எழுப்பி விட்டு முகத்தை கழுவு சொல்லி சேலையை மாற்றி விடுங்கம்மா. கொஞ்ச நேரம் வந்து சபையில் நிற்கட்டும், அதுக்கப்புறம் போய் படுத்துக்கட்டும். சரி மாமா, நான் சொல்லி அழைச்சிக்குறேன். வாங்க, நீங்க வந்துருங்க. பாரு சார், நான் வந்ததும் ஜனனி மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டேன். அவங்க கடைக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்கன்னு நந்தினி சொன்னாங்க. ஆனா இன்னும் ஆளை காணோமே சார். அவங்க எங்க போயிருக்காங்கன்னு? இந்த வந்துருவாங்க இத சொல்லிட்டாங்க. ஜனனி கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லம்மா. டைமுக்கு வர வேண்டாமா சார்? சாரி சார், நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் சார். ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனால் லைன் கிடைக்கல சார். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாச்சியப்பன். வந்துடுவாங்க. ஃபோன் பண்ணாங்க, வந்துடுவாங்க. பார்க்கலாம். நீங்க வாங்க. சரிம்மா, இந்த வாரம்மா. சரிப்பா, கீழே போவோமா? வேலை சரிங்க பார்ப்போம், சார். வாங்க. டேய் வா, போனா வாடா. வாங்கப்பா. இந்த வரம்ண்ணே. அண்ணே, செங்கல் நம்ம சூளையில இருந்து வந்தது. நம்ம சூழல் இல்லை, ஏன் சூழ? வாய மூடு. ஐயா, மாலை வந்துருச்சு. இங்க வைங்க. இந்தா வைக்கிறேன். எடுங்க. மற்றவங்களாம் இந்த எங்கம்மா? வாரம் எல்லாம் அழைச்சிக்குறேன். போய் கூட்டுவா எல்லாரையும், நேரம் போகுதுல்ல. அதிர அண்ணே அம்மா அங்க தூங்கிட்டு இருக்காங்கண்ணே. மாத்திரை ரெண்டு அதிகமாக கொடுத்தியா? இல்லண்ணே. போய் எழுப்பி விடுமா. சரிண்ணே. ஹலோ அக்கா, எங்க இருக்கீங்க? வந்துருவீங்கல்ல? சீக்கிரம் வாங்க, மாமா பூஜை ஆரம்பிக்க சொல்லிட்டாரு. வந்துகிட்டே இருக்கோம்க்கா. அக்கா, என் அப்பா அம்மா வந்துட்டாங்களா? அம்மா வந்துட்டாங்க, நிவாஷினி வந்துட்டா. நிவாசினியா? ஆமா வந்திருக்கா. அக்கா, அப்பா வரலையா? அப்பாவும் வந்துட்டாரு, ஏதோ பொருள்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்புறம் ஜனனி, உங்க அம்மா கொஞ்சம் சங்கடத்துல இருக்காக. இங்க நிறைய நடந்து போச்சு, எல்லாத்தையும் நேர்ல சொல்றேன். நீ சீக்கிரம் வா. அக்கா வந்துடுறோம்க்கா. சரி, பத்ரம். என்னடி? ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்களாம். ஜனனி என்னாச்சு? நிவாசினி அங்க வந்திருக்காளாம். அவ எதுக்கு அங்க வந்தா? பிரச்சனை பெருசாக போகுது. நீ வர சொன்னியா? இல்ல, நான் சொல்லல. போச்சு, கண்டிப்பா பிரச்சனை பெருசாக போகுது. ஏற்கனவே அண்ணன் நம்ம மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. இதுல இவ்வளவு டென்ஷன் ஆக்கனான்னு வெயி, முடிஞ்சு கதை. டிரைவர், என்ன கொஞ்சம் வேகமா போங்களேன்.
வீடு நல்லா பெருசாக தானே இருக்கு. மீனாட்சி படத்தை பாருங்க, நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா வீடு கட்டினவரோட மனசு ரொம்ப சின்னதா இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? என்னம்மா உண்மையே தானம்மா சொன்னேன். என்னம்மா என்ன சொல்லுவார் உங்க அப்பா? ஒன்றும் இல்லை மாமா. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்களே. அட என்னம்மா இருங்கப்பா. நந்தினி, நான் ஏற்கனவே ஏகப்பட்ட மண்டையில் இருக்கேம்மா. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கேன்னு பொறுமையாக இருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருங்க. சரி சரியா? முருகா. அப்பா. சரி சரி. வணக்கம் வணக்கம்மா. இப்போதான் நீங்க நடமாடி பார்க்குறேன். உங்களை மாதிரி எல்லாரும் அமைதியா இருந்துட்டா எந்த பிரச்சனையும் வராது. அப்பா கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. அப்பத்தா வாங்க, நீங்க இந்த ரூமுக்குள்ள உட்காருங்க. வாங்க வாங்க, இங்கேயே ஏன் நின்றுட்டு இந்த வாங்க. என்ன ஐயா, எல்லா ஏற்பாடும் தயார் தானே? எல்லாம் ரெடியா இருக்கு. கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. நோ ப்ராப்ளம். சரி. மதுரை வீரா, சிறியோரை பெரியோராக்குவதும் பெரியோரை சிறியோராக்குவதும் உன் திருவிளையாடல். நடக்கட்டும் நடக்கட்டும். பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விளக்கேத்திட்டாங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரியான அர்த்தம் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அந்த மதுரை வீரர் இருக்கும்போது எனக்கு என்ன குறை? அது என்னமோ தெரியல, நீங்க 2 பேரும் வந்தா தான் அந்த விழாவே சிறப்பா இருக்கு. வணக்கம் தாயி. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேப்பா. நீங்க சுகமா இருக்கீங்களா? இந்த வீட்டுல பிறந்தவங்களை விட வாச்சதெல்லாம் தங்கமான பிள்ளைகளா வாச்சிருக்கீங்க. நல்லா சொன்னீங்க. என்னங்க என்னம்மா? அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம்ல. ஏம்மா நான் பார்த்துட்டேம்மா, செக் பண்ணிட்டேன். நீ வந்து பார்க்க வேண்டாமா? தான் பாத்துட்டீங்கல்ல. நான் பார்த்துட்டேம்மா. யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. வா வாமா. அம்மா மீனாட்சி தாயே, இனிமே இந்த வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் நல்ல சிந்தனையையும் நல்ல எண்ணங்களையும் கொடுத்தாயி. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆளாளுக்கு எதையும் பேசிட்டு இருக்க வேண்டாம். வந்த சோழியை மட்டும் பார்த்தா போதும். கதிர் தம்பிக்கு எப்போதுமே தமாஸ் தான். தமாசாலாம் பேசல, அவன் நெசமா தான் சொன்னேன். நான் எல்லா நேரமும் அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க முடியாது. கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்படியா? என்ன எல்லாரும் உட்காந்துடலாமா? எல்லாரும் உட்காரலாம். ஆமா, எங்க அக்காள் எங்க? முடியலன்னு படுத்திருக்காக. எங்க அக்காளுக்கு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, வெள்ளனே எந்திரிச்சாகல, அதான் நிக்க முடியல, கொஞ்சம் கால் வலிக்குதுன்னு படுத்திருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி. அத்தா மீனாட்சி, எங்க அக்கா அறியாமையால இங்க இருக்கிறவங்க பேச்ச கேட்டு சில சின்ன சின்ன தப்புகள் பண்ணிட்டா. அறியாம பண்ணிட்டா. அவ என்ன தப்பு பண்ணிருந்தாலும் மன்னிச்சிரு தாயி. சொல்லிட்டு இருக்கால, என்ன நக்கலா பண்றிய? அம்பட்டு பயலுகளை ஒண்ணு கூட்டிட்டு என்ன வம்புழுக்கிறீங்களா? எல்லாரும் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. வகுந்துருவேன் வகுந்து. டேய் கதிரு, இருடா. ஒப்பன்ட்ட சொல்லுவி, அப்புறம் மொத பலியா அவர்தான். ஆமா, உங்களை யார் இங்க வர சொன்னா? அம்மாடி நந்தினி, நீ தைரியமா சொல்லுமா. இந்த வீட்டுல அவருக்கு என்ன உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை உனக்கு இருக்கு. ஏன் அதை விட கூடவே இருக்கு. இந்த வீட்டுக்காக கஷ்டப்படுறது நீ. அவருக்கு ஊர் சுத்த வைக்க நேரம் வாங்க. வணக்கம் ஐயா. வந்து ஐயா, நீங்க வந்ததுக்கு பிறகுதான் கோபுரத்து மேல கலசம் வச்சது மாதிரி இருக்கு. போங்க ஐயா, மீனாட்சியை பாருங்க. குணசேகரன், எனக்கு இந்த ஆணவம், அகங்காரம், அவமானம் எதுவுமே கிடையாது. நான் எல்லாத்தையும் கடந்தவன்.
நான் இல்லை, நமச்சிவாயம். என் தாயி மீனாட்சி நான் இங்கே இருக்கணும்னு உத்தரவு கொடுத்துருக்கா. அதுக்காக தான் நான் வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா. ஆமா, யாரும் நினைக்கிறது இங்க நடக்காது. எங்க அண்ணனும் அம்மாவும் நினைக்கிறது தான் நடக்கும். ஆட்டு விற்கிறது அவ, ஆடுறது நாம. நாடகம் தொடங்குறப்ப பார்க்காதீங்க, முடியும் போது பாருங்க. அப்பதானே ஆத்தா என்ன நடத்துறான்னு தெரியும். தப்பா நினைக்காதீங்க, எங்க அண்ணனை மாரி இங்க எதுவும் நடக்காது. பார்க்கலாம், நாமளா இல்லை ஆத்தாவான்னு.